நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த டிசி வந்தாலும் வந்துருவா. இங்க இருந்து சீக்கிரம் ஏகே சார், ஏகே சார் வாங்க. ஏகே சார், என்னாச்சு? ஏகே சார் நீ கார்ல உட்காரு. சார் முதல்ல நாம இங்கிருந்து போயிடலாம். அந்த டிசி தான் ரத்னாவை கடத்திட்டு கொண்டு வந்திருக்கான். ஏன் இங்க இருந்து போகணும்? அந்த கேடு கட்ட ஒருத்தர் ரெட்ல ஓட பாத்துறேன். இல்ல சார், ரத்னாக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். நாம இங்க இருந்து போயிடலாம். வாங்க சார் போலாம், வாங்க. என்ன இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. எங்க போயிருப்பாங்க? வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. அண்ணனை பார்க்கணுமா? அண்ணா முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. வாங்க உள்ள போய் உட்காரலாம் வாங்க. சாரி சதீஷ். எதுக்கு சார் சாரி? 7430 உங்க அண்ணன் அண்ணி போன வண்டி தானே? ஆமா, அந்த வண்டியில தான் அண்ணன் அண்ணி வெளியே போனாங்க. என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா? வண்டிக்கு எது பிரேக் டவுன் ஆயிடுச்சா? என்ன சார் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை ஆக்சிடென்ட் ஏதாவது? பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? பாம் பிளாஸ்டா? அண்ணா அன்னைக்கு என்னாச்சு? அவங்களுக்கு எதுவும் ஆகல? சேஃபா இருக்காங்கல்ல? பாம் பிளாஸ்ட்ல 2 பேருமே இறந்துட்டாங்க. உங்க அண்ணியோட பாடி தான் கிடைச்சிருக்கு. அண்ணன் பாடி கிடைக்கல. அண்ணா, 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 நோ, அண்ணா, 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 ஐயோ அண்ணா. ரத்னா, அப்பா, ஐயோ என் குழந்தை ரத்னா, என்னமாச்சு? எங்கம்மா போயிட்ட? ரத்னா, ஐயோ என் குழந்தை கிடைச்சிட்டா? ரத்னா, அம்மா எப்படிமா இருக்க? அந்த ஸ்னேகா தானே உன்னை கடத்தி வச்சிருந்தா? எங்கடி போயிருந்த? கடத்தி வச்சிருந்தா சொல்லுமா. அம்மா 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 வெளியில இருந்து பேச வேண்டாம். முதல்ல அவளை உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுங்க. போங்க வாங்கம்மா வாங்க. சம்மந்தி
நம்ம பேத்தி ரத்னா கிடைச்சிட்டா சம்பந்தி. ரத்னா கண்ணு ரத்னா அப்பா அப்பா போட உள்ள போங்க வாங்க 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 பாத்துமா, பாத்து மெதுவா. உள்ள கூட்டு போமா, உள்ள கூட்டு போ. அம்மாடி கண்ணு உக்காருமா உக்காரு. அழாதடி செல்லம், அழாதம்மா. செல்லம்மா இப்போவாது சொல்லுமா, என் பேத்தியை யாருமா கடத்தி வச்சிருந்தாங்க? எங்க இருந்து அவளை கூட்டு இங்க வந்த? பாருங்க, பதட்டப்படாதீங்க. ஸ்னேகா ஒண்ணு ரத்னாவை கடத்தல, அந்த டிசி சேதுபதி தான் கடத்திருக்காங்க. என்னது டிசியா? அவன் எதுக்காகமா என் பேத்தியை கடத்தணும்? ஒன்னு ஸ்னேகாவுக்காக கடத்திருக்கணும், இல்ல ஸ்னேகாவை மாட்டி விடுறதுக்காக கடத்திருக்கணும். இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் கமிஷனரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும். வேண்டாம் இருக்கு சார், நமக்கு தான் பொட்னி கடிச்சிட்டால, இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிடுவோம். என்ன செல்லம்மா சொல்ற? என் பேத்தி அவன் கடத்தி இருக்கிறான், அவன் அப்படியே சும்மா விட்டுறதான். தெருவுல இழுத்து வச்சு செருப்பால் அடிக்க வேணா? அழாத ரத்னா. ஏம்மா பாட்டி இருக்கேன்ல, அவனே நான் சும்மா விட மாட்டேன். நீ அழாதட செல்லம், அழாத. நீ தைரியமா இருப்பா, தைரியமா இரு. இப்ப பாருங்க, சும்மா பேசிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நாமெல்லாம் ஆம்பளைங்க தானே, வாங்க கிளம்பி போவோம், ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். அப்பா அக்கா, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அந்த டிசி என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். எல்லாம் அந்த டிசிய 4 உதைச்சா அந்த ஸ்னேகா அடங்கிடுவா. அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அழாத செல்லம், எதுக்குமா இப்படி அழுதுகிட்டு இருக்கே? நீதான் வந்துட்ட இல்ல. தைரியமா இருக்கணும் ரத்னா. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் கோபத்துல பேசுறீங்க, நான் ரத்னாவோட வாழ்க்கையை நினைச்சு பேசுறேன். டிசியை கண்டிக்கிறதுனால என் பேத்தியோட வாழ்க்கை எப்படி பாதிக்கும்? ஐயா, என்னையா சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க? உங்க மருமகளுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. ஐயா, நான் கண்ணையும் காதையும் மூடிட்டு செவனேன்னு உட்காந்துருக்கேன். என்னையா வம்புக்கு இருக்கிறீங்க? நீங்க எதையாவது பண்ணுங்க. செல்லம்மா, என்ன செல்லம்மா சொல்ற? ரத்னா வாழ்க்கையை பாதிக்கும் சொல்ற? அந்த டிசி ரத்னாவ அண்ணி, நீங்க தேவையில்லாத கற்பனை பண்றீங்க. நம்ம ரத்னா எப்படி வீட்டை விட்டு போனாலோ அப்படியேதான் திரும்பி வந்திருக்கா. அழாத, நீ தைரியமா இருப்பா, தைரியமா இரு. நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன்னா, அஞ்சலி விஷயத்துல நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுனால அவளை பத்தி பேப்பர்ல எல்லாம் வந்து அவ எவ்வளவு அவமானப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன். ரத்னாவை நாம அவமானப்படுத்த வேண்டாம். ரத்னாவை டிசி 6 மணி நேரம் கடத்தி வச்சான்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா, பேப்பர்காரங்க அடுத்தவங்க எல்லாருமே டிசி ரத்னாவை என்ன பண்ணான்னு ஆளுக்கு கேட்பாங்க, யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். நீங்க சொல்றது கரெக்ட் செல்லம்மா. ஒரு தகப்பனா நாப்பட்ட அவஸ்தை வேற யாரும் பட வேண்டாம். ஒரு நடப்படமா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ அஞ்சலியை பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன். வருத்தப்படாதீங்க சார். செல்லம்மா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸை வாபஸ் வாங்கிடலாம். எதுக்காக செல்லம்மா கேஸ வாபஸ் வாங்கணும்? அந்த ஸ்னேகா கொஞ்ச நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும். போலீஸ் கிட்ட அடிபட்டாதான் அவளுக்கு புத்தி வரும். அண்ணி வேண்டாம் அண்ணி. ஒருத்தர் செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்தோம்னா அப்ப ஸ்னேகாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தர் தேவையில்லாம தண்டிக்கணும்னு நினைச்சா அவங்க கோபம் அதிகமாயிடும். வெளியே வந்த உடனே அதை விட பெரிய தப்பு பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏமா, எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த ஸ்னேகா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா. அவ அனுபவிக்கணும். அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கட்டும்.
அப்பதான் உங்க அண்ணன் வீட்டுக்கு திரும்பி வருவார். அண்ணி நீங்க புரியாம பேசுறீங்க. நீங்க முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ரத்னா கிடைச்சிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. செல்லம்மா நான் சொல்றேன். வேண்டாம். ஸ்னேகாவை நம்ம தண்டிக்க வேண்டாம். அவளோட செயலே அவளை தண்டிக்கும். ஏங்க அஞ்சலி கொஞ்சம் போன் கொடுமா. ஹலோ. ஏங்க நான் முத்தழகி பேசுறேன். சொல்லு. ரத்னா கிடைச்சிட்டாளா? ரத்னா கிடைச்சிட்டாங்க. செல்லம்மாவே காப்பாத்தி. என்னது? செல்லம்மா காப்பாத்தி கூட்டு வந்தாளா? ஆமாங்க, போலீஸ்காரங்க எதுவுமே செய்யல. செல்லம்மா தான் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ ரத்னாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். நீங்களும் அங்க வந்துருங்க. கொஞ்சம் இரு. ரத்னாவை எங்க இருந்து கூட்டு வந்தா? யார் கடத்தினா? எனக்கு வீட்டுக்கு போயிடாதீங்க. நான் செய்யலைங்க. ரத்னாவை நான் கடத்தலைங்க. சத்தியமா சொல்றேன், நான் கடத்தலைங்க. உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி நான் இந்த காரியம் எல்லாம் பண்ண மாட்டேங்க. என்ன நம்புங்க. இந்த செல்லம்மா தாங்க நம்மள பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்க வேணாலும் பாருங்க. நான் ஜெயிலுக்குள்ள போய் கரெக்டா 1 மணி நேரத்துல இந்த செல்லம்மா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ரத்னா ஒப்படைச்சிருவா. அவசரப்பட்டு என்கிட்ட கோச்சிட்டு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸ். காஃபி சாப்பிடுங்கம்மா. ஏமா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, காஃபியாவது சாப்பிடுங்கம்மா. எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டு அடிச்சிட்டு இப்ப வந்து காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிடுன்னு சொல்றீங்களா? உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இருக்கட்டும். இல்லம்மா, நீங்க டிசிக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரியாம போயிடுச்சு. காஃபி சாப்பிடுங்கம்மா. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம். ஸ்னேகா. சார் நீங்க இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க, கடற்கரை வந்திருக்கேன். போங்க. ஸ்னேகா, ஒரு சந்தோஷமான விஷயம். ரத்னா கிடைச்சிட்டா. சரி, முத்தழகி ஃபோன் பண்ணி சொன்னா. அவதான் கூப்பிட்டு வராளா ரத்னாவை? எங்க இருந்தான்னு தான் தெரியல. செல்லமா தான் கூப்பிட்டு வந்தா. நீ கடத்தலன்னு தெரிஞ்சு போச்சுமா. ஸ்னேகா, நான் இவ்வளவு பேசுறேன், பேச மாட்டேறியே. என்ன பேச சொல்றீங்க? என்னங்க பேச சொல்றீங்க? நான் கடத்தல நீ எவ்வளவு அழுத, எவ்வளவு கதர்ன உங்ககிட்ட. இன்னைக்கு போலீஸ்காரங்க கிட்ட நான் வாங்கின அடிய நீங்களோ இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே உங்க பொண்டாட்டி வாங்குவாளா? தாங்க மாட்டா, செத்துருப்பா. ஸ்னேகா, என்னுடைய நிலைமையும் யோசிச்சு பாரு. ரத்னா என் பொண்ணுமா. அப்ப நான் யாரு? நான் யாருங்க? ஒழுங்கா சொல்லிடு. ரத்னா எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். இந்த கடத்தல போயா. யோ, ரத்திய வச்சிட்டு என்னையா பண்றீங்க? போட்டு சாத்திங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி நான் பண்ணலங்க நீ எவ்வளவு கதர்ன. நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு நீங்க நம்பல. நான் நிரம்பராதின்னு நீங்க நம்பல.
நான் சொன்னேன்ல நான் லாக்அப் குள்ள போன 1 ஹவர்ல செல்லம்மா ரத்னாவோட உங்க முன்னாடி வந்து நிப்பா. நான் சொன்னேனா இல்லையா? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல்ல. இப்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது நான் தானே. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? நீங்க என் கூட இருக்க கூடாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க கூடாது. உங்களுக்கு நம்மள பிரிக்கணும். அதான் உங்களுக்கு. இல்ல ஸ்னேகா, அது மட்டும் நடக்காது. உன்னைய என்னைய யாராலையும் பிரிக்க முடியாதுமா. வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாரு. குட் மார்னிங் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் அக்யூஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவ அக்யூஸ்ட் இல்ல, நிரபராதி. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு ரத்னா கிடைச்சிட்டாளா? உள்ள வாங்க சார். வா ஸ்னேகா, வா. சொல்றேன்ல. உட்காருங்க. ஸ்னேகா, உட்காருமா. வேணாம், நான் வீட்டுக்கு போகணும். சார், வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டா? உங்க பொண்ணு கிடைச்சதா உங்களுக்கு யார் சொன்னாங்க? அது ஃபோன் வந்தது. உங்க பொண்ணு நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் இன்னும் பார்க்கல. என் பொண்டாட்டி கூப்பிட்டு வரா சார். உங்க பொண்ணு வரட்டும், அவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களை அனுப்புறேன். ஓ ஸ்னேகா, உட்காருங்கண்ணே. இல்ல வேண்டாம். வாங்க சார். என்ன சார் இந்த பக்கம் உட்காருங்க சார். வணக்கம் சார். ஒரு பொண்ணு காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல? ஆமா சார். அது விஷயமா பேச வந்திருக்கோம். என் பொண்ணு காணாம போன விஷயத்தை நீங்க ஏன் பேசணும்? சார் கோவப்படாதீங்க சார். பொண்ணு காணுமேனு எல்லாருமே பதட்டப்பட்டோம். இப்பதான் பொண்ணு கிடைச்சிட்டாலே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். மற்ற விஷயத்தை வீட்டில் போய் பேசுவோம் சார். சார், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடலாம் சார். என் பொண்ணை பார்க்காம அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், எங்கடி ரத்னா? வீட்ல தாங்க இருக்கா. அவ முதல்ல இருந்தே வீட்ல தாங்க இருக்கா. சும்மா காணோன்னு டிராமா ஆடி என்ன வேணும்னே போலீஸ்ல மாட்டி விட்டு அடி வாங்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சொல்லிடுங்க. டேய், என்னடி நீ பண்ணது நியாயமா? எங்களுக்கு தெரியும் ரத்னாவை யார் கடத்தி வச்சாங்கன்னு. சும்மாரு. ஏய், என்னங்க மிரட்டிட்டு இருக்காரு? பேசாம இருக்கீங்க? ஏய், ரொம்ப பேசாதடா. ஸ்னேகா தான் கடத்தினான்னு சொல்றீங்கல்ல, ரத்னாவை கூப்பிட்டு வா, இங்க வந்து சொல்லட்டும் ஸ்னேகா தான் கடத்தினதுன்னு. இந்த இடத்துலயே வச்சு ஸ்னேகாவை வெட்டுறேன். வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அவங்களையும் வெட்டுவேன். சார், என்ன சார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெட்டுவேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சாரி சார். அந்த பொண்ணு எங்க சார்? அவங்கள முதல்ல வர சொல்லுங்க. சார், உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல? சார், உங்களுக்கு தெரியாம என்ன சார்? நல்லா தெரியும் சார். சார், இவங்க எல்லாமே என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வயசு பொண்ண இப்படி கடத்திட்டு போனதுனால பயந்து போயிருக்காங்க சார். மேலும் மேலும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண நாங்க விரும்பல. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன்னா? சார், கம்ப்ளைண்ட் நீங்க தான் கொடுத்தீங்க. அது உங்க பொண்ணு சார். ஸ்டேஷனுக்கு வந்தா உங்களுக்கு தானே அவமானம். அண்ணே, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்கண்ணே. ரத்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லுவா. அவ ஸ்டேஷனுக்கு வர பயப்படுறா அண்ணே.
இல்ல இங்க பாருங்க, அவ இங்க வரணுங்க. அவ வந்து அவ வாயாலேயே சொல்லணும், கடத்தினது நானா இல்ல செல்லம்மாவான்னு. அப்பதான் நான் இங்கிருந்து போவேன். வாயை மூடு. செல்லம்மாவை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் உனக்கு இல்ல. அவ இப்படி கீழ்த்தரமாலாம் நடந்துக்க மாட்டா. நீதான் கடத்திருப்ப. உனக்கு தானே ஏகப்பட்ட அடியாட்கள்லாம் இருக்காங்க. ஆமாமா, எங்களுக்கு தான் நிறைய அடியாட்கள் இருக்காங்க. நாங்க தான் முடிய வெற்ற வேலையாவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நடந்த இந்த அவமானத்தெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கீங்களா? சார், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற விரோதத்தை வச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுட்டு இருக்கோம். அதனால பாதிக்கப்பட போறது ரத்னா தான் சார். சார் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ரத்னாக்கு நீங்க யாரு? அப்பா, அம்மா, சித்தப்பா, மாமா, இப்படி எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கீங்க. ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நாமளே அழிச்சிடலாமா சார்? ஏங்க, உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். ரத்னாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுமா? நாளைக்கு பத்திரிகையில் அவ போட்டோ வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? அவ படிப்பு பாதிக்காது? அவளால ஸ்கூல் போக முடியுமா? ரத்னா வாழ்க்கையை முழுசா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணே, யோசிக்காதீங்கண்ணே. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறீங்கண்ணே. ஏங்க, அப்ப எனக்கு நடந்த அவமானம், அசிங்கம் அதெல்லாம் அப்படியே விட்ட வேண்டியதானா? அப்ப நான் மட்டும் ரத்தன வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிரச்சனை எது வந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். அது சார், அந்த பொண்ணை யார் கிட்னாப் பண்ணதுன்னு சொல்லவே இல்லையே. அதை பத்தி உங்ககிட்ட தனியா பேசுறேன். அப்படியா சார்? ஓகே. கடத்தினவங்க பணத்துக்காக கடத்தல, குடும்ப பகையை மனசில் வச்சுக்கிட்டு வெறும் பயமுறுத்தலுக்காக கடத்திருக்காங்க. நாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். இருந்தாலும் சார், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா கம்ப்ளைண்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. இது உங்க பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது சார். முடிவு பண்ணி சொல்லுங்க சார். சரி, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏய் ஸ்னேகா, ஸ்னேகா, ஏண்டி நம்ம கார் அங்க இருக்கு, நீ ஏண்டி இங்க வந்து நிக்கிற? நான் உங்க பொண்ணு ரத்னாவை பார்க்கணுங்க. யார் அவளை கடத்தினாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். அவ நம்ம வீட்டுக்கு வருவா, அப்ப கேட்டு தெரிஞ்சுக்க. இனிமே என் உயிரே போனாலும் அவளை உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு உன் செல்லம்மா சொல்லி அனுப்புனாளா? அவளுக்கு என்ன நேரா சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்ல. அதான் பயந்துகிட்டு அந்த ஏகேவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுருக்கான். சொல்லிடு உன் செல்லம்மா கிட்ட, என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி ஸ்டேஷன்ல நான் அவளை நிக்க வைக்கல, என் பேர் ஸ்னேகா இல்ல. ஏய், என் பொண்டாட்டி ஒண்ணு உன்ன மாதிரி தரங்கெட்டவ கிடையாது. அப்ப நான் தரங்கெட்டவளா? ஏய், சொந்த அண்ணன் பொண்ணையே கடத்திருக்கா உன் பொண்டாட்டி. அவ தரங்கெட்டவளா, நான் தரங்கெட்டவளா? நீ தாண்டி அந்த போலீஸ்காரனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் பொண்ணை கடத்தி வச்சது. போலீஸ்காரங்கெல்லாம் என் கைக்குள்ள இல்ல, அதெல்லாம் உன் செல்லம்மாவுக்கு தான் தெரியும். ஸ்னேகா, சும்மா இரு. என்ன சும்மாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு சமையல்காரனுக்கே அவன் பொண்டாட்டி பத்தி சொன்ன கோவம் வருது. நீங்களும் தான் இருக்கீங்களே. ஏய், இவர சமயக்காரன் அது இதுன்னு சொன்ன உன் பல்ல உடைச்சிருவேன். உனக்கு ஏமா கோவம் வருது? நான் உண்மைதான் சொல்றேன். அந்த சமையல்காரன் தானே. வார்த்தை அளந்து பேசு, இல்ல தொலைச்சிருவேன். ஏய், உன்னை அந்த செல்லம்மா ஆம்பளையாவே மதிக்கல, அதனால தான் வீட்டுல சமையல்காரனை வச்சிருக்காங்க. என்னன்னு இது?
அவர் ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ள. அவர் அசுமா பேசிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? சும்மா அவளை தரங்கட்டவன் சொன்னது யாரா முதல்ல? இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கு இவனுக்கு என்னடா அருகதை இருக்கு? எனக்கு எல்லா அருகதையும் இருக்கு. ஏன்னா நான் ஒரு பொண்டாட்டியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி கண்டவ கூட சுத்திக்கிட்டு இருக்க மானம் கட்டவன் கிடையாது. அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் அமுதாவோட புருஷன். சட்டையடா புடிச்சு பாக்குறேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். சாவியா கையிலடா. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளங்க. என்ன மாப்பிள்ள? நான் மட்டும் ஒரு புருஷன் இல்லையா? கைய வைக்கிறான். அண்ணே சார், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல படிச்சவங்க தானே நீங்களா? டேய் கூட்டு போடா. வாங்க வாங்க சார். டேய் உன் சாவியா கையிலடா. டேய் நீங்க போங்கம்மா. சார் ஏன் சட்டையா பிடிக்கிற? சார் விடுங்க சார். அவர் உங்க தங்கச்சி புருஷன். என்னையா தங்கச்சி புருஷன்? சட்டை மேல கைய வைக்கிறான். சரி வாங்க வாங்க சார். நான் உழைச்சி சாப்பிடுறியா? டேய் வாங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சார் விடுங்க சார். வாங்க. நீங்க வண்டியில இருங்க. வாங்க. சேகா இங்க வாடி. நான் உங்களை வர சொல்றேன். நீங்க உட்காருங்க. உட்காருங்கண்ணே. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போங்க. இப்பவே பேசணும். என்ன பேசணும்? நீங்க சொசைட்டில பெரிய ஆளு. ரத்னாவை நான் கடத்தலங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? சொல்லுங்க, அந்த பொண்ணை யாரு கடத்தினது? உண்மை சொல்லுங்க. அந்த பொண்ணை யாரு கடத்தினா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பொம்பளைனா அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். இந்த வலி வேதனை இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இதை பாருங்க ஸ்னேகா, வாழ்க்கையில யாரோ பண்ண தப்புக்கு யாரோ தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கு நான் வருத்தப்படுறேன். எல்லார் சார்பாகவும் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா 6 மணி நேரம் ஸ்டேஷனுக்குள்ள எனக்கு ஏற்பட்ட வலி வேதனை அவமானம் அடி உத இதெல்லாம் சரியா போயிடுமா? என் உடம்புல பட்ட காயம் வேணா ஆறிடும், ஆனா மனசுல பட்ட காயம் ஆறவே ஆறாது. இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பெரிய மனுஷி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டால, எத்தனை நாளைக்கு ஓடி ஒளிவா? போய் சொல்லுங்க. செல்லம்மாவை கதற வைக்கிற ரகசியம் ஒண்ணு இந்த ஸ்னேகா கிட்ட இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவ என் கால்ல வந்து விழுவா. அத நீங்க கண்ணால பாப்பீங்க. ஏன்னா அன்னைக்கு சாட்சியா நிக்க போறது நீங்க தான். செல்லம்மாவை கதற வைக்கிற ரகசியம் ஒண்ணு இந்த ஸ்னேகா கிட்ட இருக்கு. என்னாச்சு சார்? குழந்தையை கடத்திட்டாங்க சார். குழந்தையை கடத்திட்டாங்களா? யார் குழந்தைய? செல்லம்மா குழந்தைய சார். அம்மா, அது அது ஏன் குழந்தைமா? யார் கடத்துனாங்க? யாருன்னு தெரியல சார். கத்தியை காட்டி மிரட்டி குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவ என் கால்ல வந்து விழுவா. என்னங்க, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க, கேஸை வாபஸ் வாங்கினீங்க, அண்ணன் கூட சண்டை போட்டீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் என்ன? ஒண்ணு இல்ல, அது கூட. ஸ்னேகா ஏதாவது சொன்னாலா? இல்ல. என்ன நீ? செல்லம்மா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன நீ? ஒரு 2 நாள் இருந்துட்டு போகல. இல்லம்மா, நான் ரத்னாவை கூட்டிட்டு திருத்தணி போலான்னு இருக்கேன்.
அந்த தனி முருகன் தான் எல்லாருக்கும் எங்க மேல இருக்கிற கோவத்தையும் எங்களுக்கு எல்லார் மேல இருக்கிற கோவத்தையும் தணிக்கணும். நான் எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடாது போங்களேன். செல்லம்மா, இது நம்ம வீடு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து சாப்பிட போறோம். செல்லம்மா, நீ என்னை விட வயசுல சின்னவளா இருந்தாலும் புத்திசாலிம்மா. நான் ஆத்திரப்பட்டு என் பேத்தியோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தேன். நீ நிதானமா யோசிச்சு என் பேத்தியோட வாழ்க்கையை காப்பாத்திட்டம்மா. நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்மா. நாங்க போயிட்டு வரோம். வரோம்மா. நாங்க வரோம்மா. ஆமா அத்தை, வரேன் அத்தை. அப்போ நான் வரேன். ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ். மை ப்ளஷர். அண்ணே, என்ன இப்படி தனியா விட்டு போயிட்டீங்களே அண்ணே. செல்லம். வடமலை ஐயா, வடமலை மாமா. என்னங்க மாமா? கிளம்பட்டா? நானும் கிளம்புறேன் மாமா. சரி. என்னப்பா, எங்க போறீங்க? என்னம்மா அப்படி கேட்குற? கொஞ்ச நாள் அங்க இருந்தாலும் அந்த வாழ்க்கை எனக்கு பழக்கமாயிடுச்சுமா. அங்க இருந்து வர மனசு வரலம்மா. என்னப்பா, எல்லாரும் ஒன்னா இருக்கோம், நீங்க மட்டும் தப்புப்பா. அம்மா செல்லம்மா, இங்க நான் வர்றதுக்கு நேரம் வரும். அப்ப நான் வருவேம்மா, கண்டிப்பா வருவேன். இந்த குழந்தைய வாங்கிக்கம்மா. சரிம்மா. செல்லம்மா, அப்பா வரட்டாமா? மாமாவை நினைச்சிட்டு வரேன். வரேங்க்கா. என்னாச்சு? போன் வேற நாட் ரீச்சபிள்னே வருது. சேதுபதிக்கு அறிவே இல்லை. செல்லம்மாவை ஆஃப் பண்ற மாதிரி காரியம் ஒண்ணு பண்ண போறேன்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் சாவி வேணும்னு கேட்டாரு. அம்மா, நானும் போயிட்டு வரேம்மா. நீங்க என்ன மாமா? மனசு சரியில்லைம்மா. ஏதோ கோயில் குளம் போயிட்டு வரலான்னு இருக்கம்மா. என்ன மாமா, அவர் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் என் மேல காட்டுறீங்க? ஐயோ, உண்மையில எனக்கு எந்த கோவம் இல்லம்மா. அம்மா, ஆண்டவன் ஏன் 60 வயசுக்கு மேல காதை மந்தமாக்குறான், கண் பார்வையை மங்க வைக்கிறான் தெரியுமா? தேவையில்லாத பார்க்காது, தேவையில்லாத கேட்காதுன்னு சொல்லிட்டான். எனக்கு அந்த பக்கம் வரலம்மா. நானும் தகுதிக்கு மீறி நடந்துட்டேன் இல்லையா? சரிம்மா, நான் வரேம்மா. மாமா, என்ன மாமா எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்க? உன்னை விட்டு போறதா? நான் உன்னை விட்டு போவே மாட்டேன். அதுவும் என் பேத்தி பாரதி விட்டு நான் போவே மாட்டேன். வரம்மா. என்னப்பா? என்ன, நீயும் போறியா? இல்ல, குழந்தை கொடுங்க. எங்க உங்க சித்தப்பா போயிட்டாரு, பாத்தீங்களா? பார்த்து போட்டோம், திரும்பி வராமல போப்பாரா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீயும் சுரேஷும் 2 நாள் இங்க இருந்துட்டு தான் போனோம். அவ்வளவுதான்.
ஹலோ, என்னது இப்போ நடந்தது? என்ன சொல்றீங்க? உடனே வரோம். அஞ்சலி, என்னாச்சு? சதீஷோட அண்ணாவும் அண்ணியும் போன கார் பாம்புலாஸ்ட் ஆகி 2 பேரும் இறந்துட்டாங்களாம். இது யார் சொன்னா உனக்கு? டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணாங்க. சுரேஷ், நீ உடனே ஏகேக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. எடுங்க, நான் உடனே போயிட்டு வரேன். வா அஞ்சலி, போலாம் வா. நான் நேரா வெளியே போறேன். இல்லடா, இல்ல இல்ல சார், இங்க பாருங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், காம் டவுன். கவலைப்படாதீங்க சார், ப்ளீஸ் சார். சதீஷ், ஐம் சாரி அபவுட் யூ. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன விசாரிக்க போறீங்க? பாம்பு யார் வச்சாங்கண்ணா? எங்க அண்ணன் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருப்பாரு. கடைசியில அவர் முகத்தை கூட பார்க்க முடியாதபடி ஆயிப்போச்சு. சதீஷ், ஒரு போலீஸ் ஆபீசர் இழந்தா இன்னொரு போலீஸ் ஆபீசர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எந்த அளவுக்கு வேதனை படுறீங்களோ அதே அளவுக்கு வேதனை துக்கமும் எனக்கும் இருக்கு. உங்க அண்ணனோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு நிச்சயமா கண்டுபிடிப்பேன். என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த சேதுபதி அங்க போய் வம்பு கிம்பு பண்றானோ? அந்த ஆளுக்கு அறிவே இல்லை. செல்லம்மாவை ஆஃப் பண்ற மாதிரி காரியம் ஒண்ணு பண்ண போறேன்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் சாவி வேணும்னு கேட்டாரு. அந்த ஆள் அங்க போய் ஏதாவது வம்பு கிம்பு பண்ணி அது ஏகேவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்னையா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? உனக்கு தான் நீ பைத்தியம் பிடிச்சிருக்க. எனக்கு தெரியாம டிசி கிட்ட எது கெஸ்ட் ஹவுஸ் சாவியா கொடுத்த? அவன் ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருக்கான். என்னையா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த ஆளுக்கு உண்மையிலே பைத்தியம் தான். கதவு தர முடியாது. கதவு தர இல்ல உடைச்சு உள்ள வந்து கொன்னு போட்டுருவேன். ஏய் ஏகே, என்னோட பலம் என்னன்னு தெரியாம நீ மோதிக்கிட்டு இருக்க. என்னடி உன் பலம்? அம்பல கூத்தடிக்கிற 4 போலீஸ்காரன் பொண்டாட்டி உனக்கு தெரியும். அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைக்கிறியா? டிசி மட்டும் ரத்னா கிட்ட தப்பா நடந்துருந்தா நீ நான் எல்லாரும் ஜெயிலுக்கு போய் கொண்டு. ஆமா ஆமா, அப்படி உன்கிட்ட செல்லம்மா சொல்ல சொன்னாரா? ஓகே, அரஞ்சாதா. என்ன திமிரடி உனக்கு? கெஸ்ட் ஹவுஸ் விக்கிற, வீட்டை விக்கிற, எல்லாத்தையும் என் பையனுக்கு பொண்ணுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு உன்னை நடுத்தரவில் நிக்க வைக்கிறான் இல்லையா பாரு. நான்சென்ஸ். வெப்ப வெப்ப ஆள் ஏமாந்தா. டாட், என்னடா? ஒரு சாட் நியூஸ் டாட். யாருக்கு என்னாச்சு? யார் மண்டைய போட்டா? ஏய், என்னடா? சேதுபதி அவர் ஒய்ஃபோ பாம்பு பிளாஸ்ட்ல இறந்துட்டாங்க டாட். ஐயோ, சமந்தி இறந்துட்டாங்களா? என்னாச்சு? பாம்பு பிளாஸ்டா? யார் பாம்பு வச்சாங்க? ஏய், ஏண்டி சும்மா கத்துற? ஏ சுரேஷ், இதே நான் சேட் நியூஸ்னு சொல்றேன். அந்த அயோக்கிய உயிரோட இருக்க கூடாது. செத்து தொலைஞ்சிட்டால தலை முடிக்கிட வேண்டியதான். ஐயோ, என்ன பேச்சு பேசுறீங்க? சேதுபதி அவர் பொண்டாட்டி இறந்திருக்காங்க. நாம இப்ப அங்க போகணும். சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கு? நம்ம பொண்ணு பேருக்கு வருமா, மாப்பிள்ளை பேருக்கு வருமா? சேதுபதி சம்பாதிச்ச சொத்தா இல்ல பரம்பரை சொத்தா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மம்மி, ஒருத்தங்க செத்துட்டாங்கன்னு சொல்றேன், இப்ப போய் சொத்து அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. டாட், வாங்க டாட், நம்ம போலாம். எங்கடா போனோம்? என்ன டாட், அவர் உங்க சம்மந்தி. யாருக்கு யாரா சம்மந்தி? ஒரு சின்ன பொண்ணை கடத்தினவே எனக்கு சம்மந்தியா? இந்த வீட்ல இருந்து ஒருத்தன் கூட அந்த சாவு வீட்டுக்கு போக கூடாது. நான் போவேன். நீங்க சொன்னா நான் போகாம இருக்க முடியுமா? ஆமா, போடி பார்க்கலாம். கொலைய பண்ணுங்க, போடி பார்க்கலாம். டேய், இந்த ஆளு போடிடா. இத பார் சுரேஷ், நீ கூட அங்க போக கூடாது. இந்த வீட்ல இருந்து யாரும் அங்க போக கூடாது. சுரேஷ், அந்த பைத்தியம் போயிடுச்சாடா? இது பாரு, நீ என்ன பண்ற? நீ நேரா அங்க போய் யாரு என்ன பண்றா, அங்க அஞ்சலி எப்படி இருக்கா, மத்தவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்னு நீ பேசிக்கிட்டு. டேய், உண்மையிலேயே உங்க அப்பாவுக்கு பைத்தியம் தான். என்னையே அடிக்க வராருன்னா அவருக்கு பைத்தியம் தான். நீ போடா. அடச்சா.
சதீஷ் சதீஷ் ஏய் எதுக்காக நீங்க வந்திருக்க வெள்ளப்படி 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 சதீஷ் ஐயோ சதீஷ் தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க சதீஷ் அக்காக்கு என்ன ஆச்சு சதீஷ் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னாச்சு நான் கேட்டுட்டு இருக்க நீ சதீஷ் என்ன பேசுறேன்னு யோசிச்சு தான் பேசுறியா? அஞ்சலி இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணுவாளா? தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. என்ன கொலை பண்றதுக்காக நீங்க 2 பேரும் கார்ல பாம்பு செட் பண்ணி உங்க வீட்டுக்கு என்ன வர வச்சு அங்கேயும் இங்கேயும் நாளைய விட்டு கடைசியில எங்க அண்ணன் என்ன ஆனதே தெரியல. அநியாயமா எங்க அண்ணியை கொலை பண்ணிட்டியடி. ஏய் உனக்கு தைரியம் இருந்தா என்ன பழி வாங்குறதா இருந்தா டைரக்டா என்ன பழி வாங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அநியாயமா எங்க அண்ணியை கொலை பண்ணிட்டியே. என்ன பேசுறீங்க சதீஷ்? நான் உங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க? கோயில் உன் கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சின. அப்ப கூட இந்த செல்லம்மா போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கார்லயே உட்கார்ந்த. நீங்க 2 பேரும் சேர்ந்து கார்ல பாம்பு செட் பண்ணி அநியாயமா எங்க அண்ணியை கொண்டுட்டீங்களே. நீங்க முதல்ல வார்த்தையை அளந்து பேசுங்க. துக்க விசாரிக்க வந்த இடத்துல நான் கோபப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசாம இருக்கேன். நாங்க எல்லாரும் என் குழந்தை தொட்டில் போடுற ஃபங்க்ஷன்ல இருந்தோம். அதுவும் இல்லாம அந்த நேரத்துல ரத்னா காணா போயிட்டா. நாங்க எல்லாரும் அந்த டென்ஷன்ல இருந்தோம். என்னங்க நாங்க எங்க உங்க வண்டியில பாம்பு செட் பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். நீங்களும் அஞ்சலியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு இவளுக்கு மட்டும் தான் தெரியும். செல்லம்மா. ஓ நீங்க வேறயா? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. சதீஷ் சொல்றது உண்மையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சதீஷோட காரு உங்க வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமா நின்னு இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்த டிசி அந்த கார் அங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு. கார்ல பாம்பு இருந்திருக்கு, வெடிச்சிருக்கு. ரிமோட் செட் பண்ணி வெடிச்சிருக்கா இல்ல டைம் ஃபிக்ஸ் பண்ணி வெடிச்சிருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் உங்க வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமா நின்னு இருக்கு. அங்க இருந்துதான் புறப்பட்டு இருக்கு. என் வீட்டு முன்னாடி பல மணி நேரம் ஒரு வண்டி நின்னுச்சுன்னா நான் தான் பாம்பு செட் பண்ணேன்னு ஆகுமா? டிசி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவரை பார்க்க தான் நான் போனேன். அப்பதான் நான் சதீஷோட வண்டியை பார்த்தேன். ஐயோ எனக்கு இதுக்கு மேல எதுவுமே தெரியாது. இதுக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிங்க. உங்களுக்கும் எனக்கும் போன ஜென்மத்து பகை. ஊர்ல என்ன நடந்தாலும் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க. சிட்டில யாராவது பட்டாசு வெடிச்சா கூட செல்லம் பார்த்தா பாம்பு வச்சுட்டானே என்ன வந்து விசாரிக்க வந்துடுங்க போல இருக்கு. ஐயோ நீங்க போங்க போங்க. போறேன். சதீஷ் உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் ஒன்னா வந்து என் வீட்டுல நின்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு உங்க அண்ணியோட சாவுக்கு எங்களை சந்தேகப்படாத. நான் யாரையும் நம்புறதா இல்ல. சதீஷ் அவங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கங்க. நீ பேசாதடி. நீ பேசாத. அவர் இருக்கிற மனநிலையில இப்ப எது சொன்னாலும் புரியாது.
ஒரு 2-3 நாள்ல அவருக்கு பேசி புரிய வை. ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? என் வீட்டுக்கு. இவளையும் கூட்டிட்டு போங்க. அவ என்ன தப்பு பண்ணா? ஏன் இவ்வளவு நேரம் நீங்க செஞ்ச தப்பு சொன்ன புரியல உங்களுக்கு? இனிமே இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வேண்டாம் சதீஷ், வேண்டாம். திரும்ப திரும்ப பகையை வளர்த்துக்கிட்டு போற நல்லதில்லை. ஏன் என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணிடுவீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.